இன்னைக்கு இந்த சீருடையை எடுத்து கட்டிய பொழுது உண்மையாக உங்களுக்கு சொல்றேன், வீட்டுல கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்டு தான் இந்த ட்ரெஸ் எடுத்து நான் கட்டினேன். நான் மட்டும் இல்லை, இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் எனக்கு அதுதான் இருந்தது. ஏன் எதுக்கு நான் அதை சொல்றேன்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. ஏன் டிசம்பர் 14ஆம் தேதி நமது தலைவர் அவர்களுடைய தலைமையிலே நமது செயற்குழு பொதுக்குழு இங்க சென்னையிலே நடந்த பொழுது நாம் அனைவரும் இந்த சீருடையை அணிந்து தலைவரோடு நமது செயற்குழு பொதுக்குழுல கலந்துவிட்டோம். அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு இல்லை. அந்த நாளுக்கு பிறகு இன்றைக்கு நம் தலைவர் நம் இடையே இல்லையே என்கின்ற ஒரு மிகப்பெரிய மனவேதனையோடு மன வலியோடு இந்த சீருடையை அணிந்த போது தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய வேதனை அவர்கிட்ட பதிய வச்சுட்டு தான் இந்த சீருடையை நான் அணிஞ்சேன். என்னுடைய மனநிலை என்னவோ அதுதான் இங்க இருக்கின்ற ஒவ்வொருவருடைய மனநிலை என்பதை நான் 100% நிச்சயமாக உணர்கிறேன். யாரும் அழுகக்கூடாது. ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம தலைவர் எங்கும் போல நம்ம கூட நம்ம கிட்டேயே இதே அலுவலகத்திலும் நம்ம கிட்டேயே தான் நம்ம தலைவர் அவர்கள் இருக்கிறார். தெய்வமாக இருக்கார். இவ்வளவு நாள் மனிதராக இருந்தார், இன்னைக்கு புனிதராக மாறி தெய்வமாக இருந்து நிச்சயம் நம்மை வழி நடத்துவார். நிச்சயமாக தலைவர் அவர்கள் காட்டிய வழியிலே அவர் போட்ட பொற்பாதை அந்த வழியிலே நாம் பயணிச்சு நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றியை அடைவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். இன்றைக்கு நாம் 5 தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். அந்த 5 தீர்மானத்துல முதல் தலைவர் அவர்களுக்கும் பாண்டிச்சேரியில ஆரத்தி என்கின்ற 9ஆம் வகுப்பு மாணவி உயிர் இன்னைக்கு கொடும்பாவிகளால, அது மட்டும் மனித மிருகங்களால சூறையாடப்பட்டு இன்னைக்கு அந்த குழந்தை கொல்லப்பட்டிருக்கிறார். அதற்கு வன்மையான கண்டனத்தையும் நம்ம அஞ்சலி செலுத்தியிருக்கோம். அதே மாதிரி முதல்வர் அவர்கள் அடிக்கடி சொல்வது போல போதை இல்லாத தமிழகத்தை நிச்சயமாக மாற்றி இங்கு வாழும் ஒரு பெண்ணுக்கும் பாதுகாப்பான ஒரு அரசாக இந்த அரசு நிச்சயம் இருக்க வேண்டும் என்பதையும் நாம தீர்மானத்தில் சொல்லியிருக்கோம். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது. போதை கலாச்சாரமும் டாஸ்மாக் கலாச்சாரமும் இன்னைக்கு தலைவிரித்து ஆடி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஒட்டுமொத்த இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் என்று இன்றைக்கு சீரழிந்த இந்த போதைக்கு அடிமாகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மன வேதனை அடையக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கும். அது எவ்வளவோ பெரிய அரசியலுடைய பின்பாலமாக இருந்தாலும் அந்த கயவர்களை நிச்சயமாக நீதி அரசர்களும் காவல்துறையும் ஆளும் கட்சியினரும் இந்த உலகத்திலேயே உயர்ந்த உச்சபட்ச தண்டனையை கொடுத்து இனி வருங்காலங்களில் இது போன்ற ஒரு கொடு செயல் எங்கும் நடக்காதவனும் நிச்சயமாக காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு ஆண்மனின் கடமை என்பதை இந்த நேரத்தில் சொல்றோம். இந்த பெண்கள் மகளிர் தினத்துல நாம் எல்லாரும் என்ன சொல்லிருக்கோம்? 4வது பாயிண்ட், ஆண்கள் அனைவரும் இந்த நாளில் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.